சென்செக்ஸ் கிராஷ் ஆகிடுச்சு. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே பேனிக் ஆறாங்க. பட் நீங்களும் பேனிக் ஆகணுமா? இதை முன்னாடியே பார்த்தது தானே. மார்க்கெட் ஃபாலோ ஆகும், எக்ஸ்பர்ட் பேனிக் ஆவாங்க, அதுக்கப்புறம் திரும்பி மார்க்கெட் ரைஸ் ஆயிடும். ஸோ என்ன ஆக்சுவலி நடக்குது வாங்க பிரேக் டவுன் பண்ணலாம். இந்த ஹெட்லைன்லாம் பார்த்துருக்கீங்களா? மார்க்கெட் ட்ராப் ஆனா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஃபாரின் இன்வெஸ்டர் செல் பண்றாங்க, ட்ரெஷரியில் ரைஸ் ஆகுதுன்னு பிளா பிளா பிளா, இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் டிப் ஆகும்போது எவ்ரி டைம் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்பிளனேஷனோட வருவாங்க. பட் உண்மை என்னன்னா மார்க்கெட் எப்பவுமே ரிகவர் ஆகிருக்கு. ஜப்பானோட மார்க்கெட் ஒரே நாள்ல 12.4% ட்ராப் ஆகி அடுத்த நாளே 10.2% பவுன்ஸ் பேக் ஆகி. ஸோ இந்த ஹெட்லைன் உங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்டரா ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணுதா? இல்ல இது பேனிக் தான் கிரியேட் பண்ணுது, ப்ராஃபிட் இல்ல. சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் இந்த நாய்ஸை இக்னோர் பண்ணி அவங்க எதுல ஒர்க் ஆகுமோ அதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஹர்ட் மென்டாலிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளை சுத்தி எல்லாரும் பேனிக் ஆனா நம்மளும் பேனிக் ஆகணும்னு யோசிக்க வைக்கும். ஆனா ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. மார்க்கெட் டிப் டெம்பரரின்னு அவங்களுக்கு தெரியும். கன்சிஸ்டண்டா இன்வெஸ்ட் பண்றதுல வெல்த் பில்ட் ஆகணும் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு பதிலாக இப்படி உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. ஏன் போர்ட்ஃபோலியோ ரொம்ப ரிஸ்கியா இருக்கா? நான் கன்சிஸ்டண்டா இன்வெஸ்ட் பண்றேனா? நான் கரெக்டா டைவர்சிஃபை பண்றேனா? ஏன்னா ரியல் மணி ப்ரெடிக்ட் பண்றதுல பர்சிஸ்டண்டா இன்வெஸ்ட் பண்றதுல தான் நம்மளால பில்ட் பண்ண முடியும். ஸோ நீங்களும் வைஸா இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் மார்க்கெட் நாய்ஸ்க்கு ரியாக்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எங்க பயோல இருக்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன்ல நீங்க இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி ரியல் வெல்த்தை இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம பில்ட் பண்றதுன்றது கத்துக்கங்க.